அண்மை செய்தி. விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை மண்டல வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக வருகின்ற 13ஆம் தேதி வாக்கில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய மைய பகுதிக்குள்ளாக, குறிப்பாக மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இது மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாதகமான காரணியாக அமையும் எனவும், அதே நேரத்துல தென் மாநிலங்கள்ல, குறிப்பா தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுவும் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு என்பது மயிலாடுதுறை மாவட்டத்துல 10 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று காரைக்கால்ல 17 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி, பெரம்பலூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கனமழை என்ற அளவுல பதிவாகி இருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்த வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வையும் கொடுத்திருக்கிறாங்க. தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்றால் நீடிக்கக்கூடிய சாதகமான போக்கு இருந்தாலும், இன்றைய தினம் விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழை நீடிக்கும் எனவும், நாளை தினமும் தமிழ்நாட்டுல திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 13ஆம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான அந்த உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, அதன் பிறகு தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு என்பது கனமழை என்ற அளவுல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்பும், கிழக்கு பகுதிகளிலும் வட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு 13ஆம் தேதிக்கு பிறகு குறையக்கூடிய சாதகமான நிலை இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் வெயிலுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டிய வெப்பம் பதிவாவதற்கான, பகல் நேர வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.